ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. நான் ரொம்ப நாள் கழிச்சு சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே இருக்கும். அது திடீர்னு சடனாக பொண்ணு பிரியாணி கேட்டால் எனக்குமே தோணுச்சு, பிரியாணி சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. சரி சடனாக டக்குன்னு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ரைத்தா தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் 65 தான் பண்ணலான்னு நான் நினச்சோம். ஏன்னா அது காம்பினேஷனுக்காக சரி வேண்டாம், சிக்கன் கிரேவினா கூட யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது சிக்கன் எப்பவுமே அவளுக்கு சிக்கன் கிரேவி பண்ணி ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்றைக்கி பிரியாணியுமே ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நான் 1 கிலோ எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தான் போட்டேன். கிட்டத்தட்ட 1.25 கிளாஸ், சரி 6 கிளாஸ் போட்டுங்க. அதாவது 1.25 கிலோவுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் கறி பற்ற சரியாகவே வெட்டலை. அப்புறம் நான் நைட்டில் வச்சுருந்தேன். அப்புறம் சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். உண்மையிலே பிரியாணி சூப்பராக வந்துச்சு. டபராவில் பண்ணவே ரொம்ப நாள் கழிச்சு பண்ணேன். திடீர்னு சாப்பிடணும் போல் தோணுச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வெயிலில் அந்த அனலுக்கு. அதுவும் இப்போல்லாம் லன்ச்சு செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் எந்திரிக்கவும் லேட்டாக இருக்குது. அந்தளவுக்கு வெயில் தாங்க முடியல, பொழுதுன்னு கொடுக்குது. உங்களுக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. எனக்கு இந்த வீட்டில் அந்த போல் அனல், பயங்கர அனல். சமைக்கவே பிடிக்கல. எப்படா இந்த பசங்க ஸ்கூல் முடிஞ்சு இதேமாரி மதிய டைமில் செய்யறதே கிடையாது. இப்போ ஸ்கூல் அவனுக்கு காலேஜ் இப்போ தான் போன வாரம் முடிஞ்சது. செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். வெயிலில் சாப்பிடவே சுத்தமாக மதியம் பிடிக்கல. அதாவது ஈவினிங் தான் செஞ்சு முடித்தேன். 3 மணிக்கு. திருப்பியும் நைட்டு ஆனால் ஆறி போய் ஈவினிங் திருப்தியாக சாப்பிட்டோம். அதாவது எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. எங்களுக்கு மதியத்துக்கும் சாப்பிட்டோம், நைட்டுக்கு சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு ஆண்டிக்கு எங்கள் வீட்டுக்கு கொடுத்தனக்காரன் இருந்தாங்க. அந்த ஆண்டி எது இருந்தாலும் ஏதாவது ஹெல்ப் பண்ணவங்களால செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தேன். கரெக்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு கொஞ்சமாக தான் மீந்தது. கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா மதியம் சாப்பிட முடியல சுடன்னு. அப்புறம் நைட்டு தான் நல்லா சாப்பிட்டு மாம்பழம் வர வச்சு சிக்கன் கிரேவி பண்ணும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை ஆல் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வீடியோ எடுக்கணும்னு தான் நினச்சேன், எடுக்க முடியல. அந்த அனலுக்கு அதுவும் இப்போல்லாம் வீடியோவே எடுக்க முடியல. எந்த சமைக்கிறதுனா இருந்தாலும் அவன் காலேஜ் போக்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ செய்யவே முடியல. பசங்க ஸ்கூல் போகும்போது காலையிலே வீடியோ எடுத்துகிட்டு தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ சுத்தமாக வெயிலுக்கு அதுவும் வீடியோஸும் எடுக்க முடியல. உடம்பும் சரியில்லை போன வாரம்லாம். உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.